திருக்குறள். வெட்காமே. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் கொடி பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். நடுவுநிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய கொடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். படுபயன் வெகிப் பழிப்படுவ செய்யார். நடுவன்மை நாணுபவர். நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பிப் பழியான செயல்களைச் செய்யார். சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே. மற்றின்பம் வேண்டுபவர். அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற உண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார். அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டோம். வெக்கி வெறிய செயின். யாரிடத்திலும் பொருளைக் கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன? அருள்வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகிப் பொல்லாத சூழக் கெடும். அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற் கரிதாம் பயன். பிறர் பொருளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைக்கும்போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெஹ்காமை வேண்டும் பிறன்கே பொருள். ஒருவருடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். அறனறிந்து வெஹ்கா அறிவுடையார் சேரும். திருநரின் தாங்கே திரு. அறம் இது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள்தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள். இரலீனும் எண்ணாதே வெக்கின் விரலீனும் வேண்டாமே என்னின் செருக்கு. விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அஃது அழிவைத் தரும். அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும். Don't forget to subscribe. நன்றி. வணக்கம்.